சார் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஐ எம் ஓகே. மானசி ஊர்ல இல்லாத நேரத்திலேயே இப்படி நடக்கணும். மானசி அக்காவுக்கு சொல்லிட்டீங்களா? தேவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ, அவரால் முன்னாடி மாதிரி வரைய முடியாதுல்ல, கையில் நல்லா அடிபட்டிருக்குல்ல. ஓ, பெயிண்டிங்கே பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் சகிச்சு தானே ஆகணும். மானசி லைனில் கிடைச்சா அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. மல்லிகாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? டாக்டர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். மாதவ், 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 மாதவ். மாதவ், கேக்குதா? மல்லிகா, 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 காப்பாத்துங்க, என்னோட மல்லிகாவை காப்பாத்துங்க. மல்லிகா, மல்லிகா இங்க தான் இருக்காங்க. மல்லிகாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மல்லிகா இங்க தான் பக்கத்து பெட்ல தான் அவங்க இருக்காங்க. மல்லிகா, அவங்க எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? என்னை தனியா விட்டுட்டு அவளுக்கு என்னதான் ஆச்சு? மல்லிகாக்கு எதுவும் ஆகல மாதவ். இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு தனியா படுக்க வச்சிருக்காங்க மாதவ். அவளுக்கு என்னதான் நடந்துச்சு டாக்டர்? மல்லிகாக்கு சின்ன காயம்தான், அவ்வளோதான். நீங்க நடக்க ஆரம்பிச்சதும் அந்த நிமிஷமே அவங்கள பார்க்க போலாம். நீங்க சொல்றது உண்மைதானா டாக்டர்? நாங்க எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்?
அவர் உயிரோட கிடைச்சதுக்கு கடவுளுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். விபத்து நடந்த இடத்த நீ நேர்ல போய் பாரு. அப்பதான் தெரியும் டாக்டர் சுரேஷ் சொல்றது உண்மைன்னு. எஸ், மல்லிகா இங்க வரும்போது காப்பாற்ற முடியாத நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா இப்ப ஆபத்தை கடந்துட்டாங்க. நான் அவளை ஒரு வாட்டி பார்க்கணும். இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு தனியா வச்சிருக்கோம். அங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டாம். குணமாக நாளாகும். ப்ளீஸ் சுரேஷ், நான் அவளை ஒரு வாட்டியாவது பார்க்கணும். சரி, பார்க்கலாம். வாங்க ப்ளீஸ். வாங்க. இங்கதான். நோ நோ, இது என்னோட மல்லிகாவே இல்ல. நான் சத்தியமா நம்ப மாட்டேன். இவ என் மல்லிகாவே இல்ல. நோ, ஐ காண்ட் பிலீவ். மானசி ப்ளீஸ். நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அவளை நம்ம குணமாக்கத்தான் பார்க்கணும். என்கிட்ட நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. இவ என் மல்லிகாவே இல்ல. சத்தியமா நான் இதை நம்ப மாட்டேன். மானசி ப்ளீஸ், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நோ மனசி, நெவர். ரிலாக்ஸ் மனசி, ரிலாக்ஸ். சொல்றத நம்புங்க. நம்ம அவங்கள காப்பாற்ற வேண்டாமா? நோ நோ. ரொம்ப நல்ல மனுஷன்தான் இந்த மாதவன். ரொம்ப ஏழ்மையில் இருந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. இவருடைய குணத்துக்கு மட்டும்தான் இது சாத்தியமாகும். எல்லாமே விதிதாங்க. மல்லிகாவுக்கு கடவுள் கொடுத்த அழக அவரே திரும்பி வாங்கிக்கிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியலையே கடவுளே. Ah